சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையினுடைய நெருக்கத்துக்காக வேண்டி சில காரியத்தை அமல்களை நமக்கு சொன்னாங்க. அமல்கள் செய்யறதுக்கு நம்மை ஆர்வமூட்டினார்கள். வெறுமனே கதை மாதிரி கேட்டுட்டு போயிட்டோம் நீங்க மறுமையை, அது பாடம் நமக்கு இருக்காது. ரசூல்லா அந்த தகவல்களை சொல்லுவதோடு நமக்கான சில திட்டமிடலையும் சேர்த்து சொன்னார்கள். அப்படி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், மக்களே அமல்களுக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அமல்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துருச்சுன்னா உங்களால் அமல் செய்ய முடியாது. அந்த மறுமையினுடைய நெருக்கத்துக்குரிய அந்த காலம் இருக்குல்ல, அது மோசமான காலம். நீங்க ஈமான பாதுகாத்துட்டு ஓடவே உங்களால் முடியாது. ஈமான பாதுகாக்கவா தொழுகையை பாதுகாக்க வேணா, ஈமான பாதுகாத்தா போதுன்ற ஒரு காலம் வந்துடும். அங்க எங்க போயிட்டு நீங்க தொழ முடியும், நோன்பு வைக்க முடியும், தான தர்மம் செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி ஒரு காலம் வரும். வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, அமல்களிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல ரசூல் இதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க, ஒரு 6 நிகழ்வு நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, நன்மை அதிகமா செஞ்சுக்கங்க. இப்ப செய்யறதுதான் பொதுவா ஒரு தத்துவம் பேசப்படும். ஒருத்தன் இளைஞனா இருக்கிறான்னு வைங்க, சம்பாதிக்கிற வயசு தான், அவன் 60ல போயிட்டு சம்பாதிக்க முடியாது. அவன் சுகர் மாத்திரையை போடுவானா, சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பானா, நாளைக்கு எல்லா நோயும் வந்துடும். எந்திரிச்சு நிக்க முடியாது, நின்னா உட்கார முடியாது. டாய்லெட்ல இந்தியன் டாய்லெட் வேண்டாம், வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும்ன்ற காலம் வந்துடும். இனி எங்க போய் சம்பாதிக்க முடியாது. 25, 30, 40ங்கிற இந்த காலத்துல நீ சம்பாதிச்சு கொஞ்சம் உனக்கு சேர்த்து வச்சுக்கிட்டாதான் அந்த காலத்துல உனக்கு பயன்படும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பல பேர் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இதான் சொல்றாங்க, நீங்க ஒருவேளை உங்கள் ஆயுள் காலம் கூடலாம், நீங்க 200 வயசு வரைக்கும் கூட வாழலாம், மறுமை நாள் நெருக்க வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனா அப்ப நீங்க இருந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, உங்களால் நன்மைகள் செய்ய முடியாது. நன்மைகள் செய்வதற்கான ஒரு காலம் இந்த மறுமை நெருங்கலங்கிற கால பொழுது இருக்க, இப்பவே நன்மை செஞ்சிருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு 6 காரியத்தை குறிப்பிடுறாங்க. அந்த சூரியன் மேற்கிலிருந்து உதயமாவதோ, புகை மூட்டம் வருவதோ, தஜ்ஜால் வருவதோ, யாஜூஜ் மாஜூஜ் வருவதோ, இது மாதிரியான காரியங்களை எல்லாம் குறிப்பிட்டு, அல்லது உங்கள் மௌத் வருவதோ, இதெல்லாம் வரது இருக்கட்டும். சரி, அது ஒரு 2000 வருஷம் கழிச்சு வரட்டுமே. தஜ்ஜால்லாம் வருது 2000 வருஷம் கழிச்சு வரட்டும். மௌத் 2000 வருஷம் கழிச்சா வரும். என் மௌத்தோ உங்க மௌத்தோ அதுவும் 2000 வருஷம் கழிச்சா வரப்போகுது. அப்படிலாம் இல்லை, நாளைக்கு நடக்கலாம், இன்னைக்கு நடக்கலாம், இன்னைக்கு இரவு தாண்டாம கூட இருக்கலாம். மௌத் எப்பனாலும் வரும்ல, அது சொல்லாம கொள்ளாம தானே வரும். அப்படி கூட உங்களுக்கு இந்த அமல்களை செய்ய முடியாத ஒரு காலத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க. அதனால் அதற்கு முன்னதாக நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஆர்வமூட்டக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது. இதே மாதிரி இந்த அமல்கள் ரசூல் தர்மத்தை குறிப்பிடுறாங்க. தர்மத்தை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, மக்களே சீக்கிரமா தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு காசு பணம்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில உங்கள் தேவைக்கு போக, தேவைக்குன்னு கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அது போக எவ்வளவு தர்மங்கள் செய்ய முடியுமோ தர்மம் பண்ணுங்க. ஒரு காலம் வரும், நீங்க தர்ம பொருளை எடுத்துட்டு ஒரு ஏழை மனிதனை போய் பார்க்க போவீங்க. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நேத்து நைட்டு நீ வந்திருக்க கூடாதான்னு கேட்பான். ஓவர் நைட்ல அவன் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு, தலைகீழா மாறிடுச்சு. இப்ப நான் கொடுக்கிற இடத்துல இருக்கிற, நீ வேணுமே நீ வாங்கிக்கிறியாங்கிற மாதிரி காலம் வந்துடும். அப்ப நீங்க எங்க போய் தர்மம் செய்ய முடியாது. தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தையே தணிக்கிற ஒரு முக்கியமான அமல்கள்ல ஒன்று, அது யாரும் மறுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இத்தக்கின்னார் உலவு பிஷக்கி தம்ரா, பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். நாங்க அப்ப நரகத்தை விட்டு தற்காக்கிற அளவுக்கான ஒரு வேல்யூபிள் ஒரு அமல்னா என்னது, அது தர்மம். அந்த அமலை செய்யறதுக்கு ஒரு காலம் இருந்தா நீ செய்ய நினைப்பா, அங்க வாங்க ஆள் இருக்காது, வாங்கலன்னு யார்ட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க. தர்மத்தை வாங்கவே ஆள் இல்லைன்னா யார்ட்ட கொடுக்கறது. ஒருத்தர் ஏழை, அனாதை, ஒரு விதவை பெண், ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு நபர், இப்படி யாராவது ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? யாருக்குமே அங்க தேவையில்லைன்னா அப்படி ஒரு காலம் வரும். அந்த காலத்தை அடையறதுக்கு முன்னாடி தர்மங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் அந்த மறுமை நெருக்கத்துக்காக வேண்டிய அமல்களை குறித்து சொல்றாங்க. ஒரு இடத்துல பொதுவா அமல்ன்றாங்க. ஒரு காலம் வரும், அமல் செய்யலாம் முடியாது, ஈமான காப்பாத்திட்டு ஓடணும். தஜ்ஜால் ஒரு பக்கம் வந்தா நீ வேற பக்கம் ஓடணும், அவனால எதிர்கொள்ள முடியாது. நீ ஈமான காப்பாத்த ஓடுற ஒரு காலத்தை நீ எங்க போய் நின்று தொழுவ, நோன்பு வைப்ப, ஒண்ணும் பண்ண முடியாது, ஹஜ் பண்ண முடியாது. அப்படி ஒரு காலமா மாறிடும். அதனால அமல்களை செய்து கொள். இன்னொரு காலம் வரும், அந்த காலத்தில் பெருமளவுல செல்வம் மக்கள்கிட்ட இருக்கும், நீ ஏழைய பார்க்கவே முடியாது. அவன் உன் பக்கம், அதாவது எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த கஞ்ச புத்திங்கிறது யாருக்கும் மனசுன்னு மாறாது. அப்படித்தானே? பெரிய பணக்காரனா இருப்பான், அவனால எல்லாம் முடியும். ரேஷன் கடையில கொடுக்கிற ஒரு வேஷ்டி காண்டி வந்து நிப்பான், கார்ல வந்து நிப்பான்,
விடுவானா, சும்மா விடக்கூடாது, நம்ம கிடைக்கிறது நம்ம உரிமையை விடுவானே அப்படின்ற மாதிரி வந்து நிப்பாங்க. இது வந்து என்ன, மனிதனுடைய ஒரு பொதுவான தன்மை. என்ன கிடைச்சாலும் வாங்கணுங்கிற சிந்தனை. ஆனா எவ்வளவு கிடைச்சாலும் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. நீ கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னா, அப்படி யாரு இங்க எந்த பணக்காரரும் அப்படி பேசுறல. சில பணக்காரர்கள் தன்னுடைய சுயமரியாதை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க சில பேர் உண்டு. சில பேர் பணக்காரங்க இருப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல 10 லட்சம் 50 லட்சம் வச்சிருப்பாங்க, ரேஷன் கடை சேலையை கூட விடுறது இல்லைன்ற மாதிரி வந்து நிற்பாங்க. அந்த அந்த கருமி புத்திங்கிறது உள்ளத்துல எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட மாறிடுறாங்க. நான் தர்மம் வாங்க மாட்டேன்ற இடத்துக்கு வராங்கன்னா அந்த காலம் உங்களால் தர்மத்தின் மூலமாக நன்மை அடைய முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி அமல்களின் பக்கம் ஆர்வமூட்டக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது.